ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது விதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இதை யாருமே சமைச்சிருக்க மாட்டாங்க. ஊருக்கு போயிருந்தப்போ நாங்கள் 10 கிலோ கொட்டைப்புளி வாங்கியிருந்தோம். புளியை 2 நாள் வெயிலில் காய வச்சு புளியங்கொட்டையை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். 1 கிலோவுக்கு மேலே புளியங்கொட்டையே நிறைய இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட அதை தூக்கி போட்டுடலான்னு சொன்னப்போ வேண்டாம், நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு டிஷ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. சரி செய்யுமான்னு சொன்னேன். நல்லா புளியங்கொட்டையை புடச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு 2-3 அலசிக்கிட்டாங்க. 2-3 அலசினதுக்கப்புறம் ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் வந்துடுச்சு. டஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. புளியங்கொட்டையை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதோட பக்குவம் பார்த்திங்கன்னா அந்த தோல் ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் மாறிடும். பிளாக் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு வாசனையும் வரும். ஃபுல்லாக வறுந்துருச்சுன்ற மாதிரி ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்தாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த புளியங்கொட்டையை எடுத்து ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்சிங்கன்னா தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக வந்துடும். ஃபுல்லாக இடிக்கிற அளவுக்கு நல்லா சூட்டோடு இருக்கும் போதே அதை நல்லா போட்டு இடித்து எடுத்துக்கணும். இடித்து எடுத்துக்கிட்டங்கனாலே ஒயிட் கலரில் ஒரு பருப்பு தனியாக வந்துடும். அந்த பருப்பு எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டாங்க. அந்த தட்டில் ஃபுல்லாக டஸ்ட்டு தனியாக பருப்பு தனியாக பிரித்து எடுத்து அந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கிட்டாங்க. அந்த கிண்ணத்தில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நார்மல் குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கிட்டாங்க. அதை ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டாங்க. ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டில் புளியங்கொட்டை இருந்தால் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா இப்படி தான் சின்ன வயசில் சாப்பிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.